தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மார்க்கு அதிகாரம் 8 வசனம் 36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய கிருபையோடும் புதிய நன்மையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் எங்க ஜீவனை நஷ்டப்படுத்தினா எங்களுக்கு லாபம் என்ன ஆண்டவரே? ஆமாண்டவரே அப்பா, இந்த ஜெப வேளையிலும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம், ஆனால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், தேவனை அறியாத பிள்ளைகள், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பொல்லாப்புக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சத்ருவின் கரங்களிலே அகப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தான் தோன்றித்தனமாய் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே, இவர்கள் எல்லாம் நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை ஆண்டவரே வஸ்திரமாய் உடுத்தி கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை ஆடையாய் ஆண்டவரே தங்களுடைய அலங்கார வஸ்திரமாய் உடுத்தி கொள்ளணும் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒருத்தர் கூட ஆண்டவரே தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்த கூடாது ஆண்டவரே. ஒருத்தர் கூட ஆண்டவரே அப்பா தேவனை விட்டு விலகி நிற்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ரட்சிங்க. ஒவ்வொருவரும் உங்க அன்புக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் ஆண்டவரே, உலகத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவனை விட்டு விட்டோமானால் ஆண்டவரே நாங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒருத்தர் கூட அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவரே தொட்டு ரட்சிக்கும்படியாய், குடும்பங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை தருகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.